பாண்டிச்சேரியில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுவது இதுதான் முதல் தடவை. ஆனால் பாண்டிச்சேரி எனக்கு புதுசே கிடையாது. பாண்டிச்சேரியினுடைய எல்லா தெருக்களிலும் நடந்திருக்கிறேன். ஒவ்வொரு தெருவாக நடந்திருக்கிறேன். பாண்டிச்சேரி அந்த ரோட்டில் காலையில் ரோட்டில் நடக்க ஆரம்பித்து அந்த ரோடு எண்டுக்கு போகிறதுக்கு சாயங்காலம் ஆகும். அவ்வளோ நீளமான ரோடுங்க. காரணம், இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு குருசேடு வச்சுருந்தோம். அந்த குருசேடில் வேலை செய்ய முடியாய் வந்தபோது 2 பக்கம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதை கண்காணிச்சுட்டு எல்லா வீதியிலையும் நோட்டீஸ் போகுதா, எல்லா ஜனங்களுக்கும் நோட்டீஸ் போகுதா, அனௌன்ஸ்மெண்ட்டு, வால் போஸ்ட்டு இதான் பார்க்குறதுக்கா. இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்ததுனால அந்த ரோட்டில் காலையில் நடக்க ஆரம்பித்தேன்னா சாயங்காலம் 6 மணிக்கு காலையில் நடக்க ஆரம்பித்தா நைட்டு 7 மணிக்கு தான் முடியும். நடந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் பாண்டிச்சேரி வீதிகள் எனக்கு பழக்கமானது தான். அதனால் இந்த நாளிலே இந்த சபையில் கர்த்தருடைய செய்தியை சொல்ல முடியாத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பாண்டிச்சேரி கூட்டங்களிலே ஏராளமான அற்புதங்கள் அந்த கூட்டத்தில் நடந்தது. அந்த கூட்டங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அது 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற கூட்டங்கள். அந்த மைதானம் நிரம்பி வழிந்தது. அநேக வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள். பேய் பிசாசு பிடித்தவர்கள், பிறவிலேயே ஓமை செவிடு, கண் தெரியாதவர்கள் எவ்வளோ பேர் குணமடைஞ்சாங்க. கணக்கில் அடங்காது. அதையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, ஏறக்குறைய 230 குருசேடுகள் அந்த மாதிரி நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதங்கள் நடக்கும். சில இடங்களில் 3000-4000 பிசாசு ஆடும். அந்த கூட்டமே எப்படி இருக்குன்னா நரகம் மாதிரி இருக்கும். எல்லாம் எந்திரிச்சு ஆடினாங்கன்னா சும்மா சாதாரணமான புழுதி பூமியில் உட்காந்துருப்பாங்க. எந்திரிச்சு ஆடினா புழுதி கிளம்பும். அந்த லைட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று பயங்கர சத்தமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பேரும் சுகமடைவாங்க. ஏனென்றால் சுவிசேஷம் அவர்களை ரட்சிக்கும், அவளை குணமாக்கும். சுவிசேஷத்தின் வல்லமை. அந்த கூட்டங்களிலே நான் பிரசங்கம் பண்ணி வியாதிகளுக்கு ஜெபம் பண்ணல. நான் அந்த கூட்டங்களுக்காக வேலை செஞ்சேன். எல்லா ஜனங்களுக்கும் போய் நோட்டீஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ஊழியங்க. அந்த மாதிரி ஊழியம் நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோன்னு எனக்கு தெரியாது. அநேக ஜனங்களுக்காக ஜெயிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பாண்டிச்சேரியில் மக்களுக்காக, உங்களை இனத்தாருக்காக, ஜனத்தாருக்காக, கூட வேலை செய்கிறவங்களுக்காக, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்காக, அந்த வீதியில் உள்ளவங்களுக்காக, தேசத்தில் உள்ளவங்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுது. நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அது நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்பார்த்து ஜெபிக்கணும். ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். நான் இந்த மாதிரி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மீட்டிங்கில் கூட்டமெல்லாம் முடிஞ்சு வெளியில் போக முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். எல்லாம் போன பிற்பாடு தான் நாங்கள் பாஸ்டரை கூட்டிகிட்டு பிரசங்கம் பண்ண போதகரை கூட்டிகிட்டு வெளியில் போக முடியும். ஆகையினால ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அப்போ பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் கொஞ்சம் உட்காந்துட்டு நீங்கள் போங்க, கொஞ்சம் டீ சாப்பிடுங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க, உட்காந்துட்டு நீங்கள் அப்புறமா போங்க அப்படின்னாங்க. சரி, அந்த வீட்டில் போய் உட்காந்தோம். அப்போ அந்த வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, இந்த ஊருக்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறோம். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் காட்டினார். என் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் ஜனங்க உட்காந்துருக்கிற மாதிரி காட்டினார் ஐயா. இன்றைக்கு தான் நிறைவேறிச்சுன்னாங்க அதம்மா. அப்போ நாங்கள் குருசேடு வைக்கிறோம், ஆனால் யாரோ ஜெபம் ஆகிட்டு இருக்கிறாங்க. பண்ணுற ஜெபம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்கள் ஜனத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா யாரோ ஒரு ஊழியக்காரர் எழும்பி வருவார், வந்து ஜனங்களை சந்திப்பார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.
நான் அதை பத்தி தான் பேச போறேன். கர்த்தர் நம்மை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார் என்றால், எபேசியில பார்க்கிறோம், குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார். கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்னறிந்தார். எப்படி குற்றமற்றவர்களை ஜீவிக்கிறது? எப்படி மாசற்றவர்களாய் ஜீவிக்க முடியும்? நியாயப்பிரமாண காலத்தில் அது முடியல. குற்றமற்றவனா இருக்கணும்னு கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தார். ஆனா அந்த 10 கட்டளை நிறைவேற்றவே அவங்களால என்ன செய்ய முடியல. ஒன்னு நிறைவேற்றாவிட்டா எல்லாமே ஃபெயில். அந்த காலத்து எஸ்எஸ்சி மாதிரி. நான்லாம் அந்த காலத்து எஸ்எஸ்சியில் தாண்டாத ஆளு. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா எல்லா சப்ஜெக்டும் திரும்ப எழுதணும். அது ரொம்ப கஷ்டம். அப்போ மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே அதுக்காகவே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். எதுக்காக? மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பாக அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்ம வாழணும். நம்ம எதுக்கு வாழணும்? கிறிஸ்துவனுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக வாழணும். அதுக்கு எப்படி வாழணும்? மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக. நம்மால முடியுமா? அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவர் ரத்தத்தை சிந்தி பாவத்தை எல்லாம் அவர் மீது சுமந்துக்கிட்டு நம்மை நீதியாக்கி விட்டார். குற்றமற்றவர்கள் என்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டார். நீங்க நீதிமான்கள், நீங்க குற்றமற்றவர்கள். இப்போ ஆண்டவருக்கு முன்பாக ஜீவிக்க முடியுமா? முடியும். இப்போ முடியும். அதை லகுவாக்கிட்டார். அப்ப கடவுள் நம்ம மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க. இது ஒரு மாபெரும் ஐஸ்வர்யம், ரிச்சஸ். இது சாதாரண காரியம் அல்ல. இது யாருமே செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க முடியாது. நம்முடைய கவர்மெண்ட் நமக்கு இது கொடுக்க முடியாது. இல்ல உலகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாதுங்க. இயேசுனுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. ஆகினால நாம் என்ன ஆனோம்? நீதிமானாக்கப்பட்டோம், குற்றமற்றவர்களாய் மாற்றப்பட்டோம். பிசாசு நம்ம மீது குற்றம் சுமத்துறான் டெய்லி. நீ இன்னும் சரியாகல, நீ மோசமா இருக்கிற, நீ பலகீனமா இருக்கிற, நீ உருப்படியா இல்லை. பிசாசு குற்றம் சாட்டுவான். ஆனால் பரலோகத்தில் இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறார். என் மகள் மீட்கப்பட்டவள், என் மகள் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட. அப்படி பேசுறதுக்கு ஒரு ஆள் நமக்கு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி நமக்காக பரிந்து பேசுவதற்கு ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? அவர் நம்முடைய ரட்சகர், என் தகப்பனர், என் ரட்சிப்பின் கண்மலை, என் மீட்பர். யோபு சொல்றார் அந்த நாட்களிலேயே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன வெளிப்பாடு பாருங்க. யோபு எந்த காலத்தில் வாழ்ந்தாருன்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்றாங்க. ஏன்னா வீட்டில் தினந்தோறும் பலி செலுத்துறாரு. இந்த பலி செலுத்துறதெல்லாம் நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்தின நாட்கள். அவங்க பலி செலுத்தலாம். நியாயப்பிரமாணத்தில் என்னாச்சு அப்படின்னா, லேவியர் மட்டும்தான் பலி செலுத்த முடியும். லேவியர்கிட்ட கொண்டு போய் பலியை கொடுக்கணும். ஆபிரகாம் பலி செலுத்தினார், அவர் சம்பளத்தினார். அந்த நாட்களில் வாழ்ந்த மனுஷன். அப்பவே அவருக்கு வெளிப்பாடு இருக்கு. என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள்ல நான் காண்பேன் அவரை. அப்ப அந்த மீட்பர் நம்ம சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு நம்ம என்ன ஆக்கினார்? நீதிமான்கள் ஆக்கினார். ஆகியனால நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணணும். அது பண்ணாம இருந்தா தப்பு. இருந்தா ஏதோ இழந்தவங்க போல் இருப்போம். ஒரு தொடர்பு ஆண்டவரோடு கூட இல்லாம இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஒரு தொடர்பு கடவுளோடு கூட நமக்கு இல்லாம இருக்கும்.
அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே சும்மா இருக்காதுப்பா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணாத, முழு உள்ளத்தோடு நீ ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் என்ன பண்ணார்? உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். அப்புறம் அப்ப நம்மளும் தினந்தோறும் சொல்லணும், ஆண்டவரே என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீர், என் நிந்தைகளை, என்னுடைய அவமானங்களை, என்னுடைய பலகீனங்களை, என்னுடைய பாவத்தை மன்னித்தீர், அக்கிரமங்களை எல்லாம் தூக்கி போட்டீர் ஆண்டவரே. அவர் மட்டும் மன்னிக்காம இருந்தா நம்ம எங்க இருப்போம்? என்ன நிலைமையில் இருப்போம்னு எண்ணி பாருங்க. அவர் மட்டும் நம்ம மன்னிக்காம இருந்தா, நம்மை ரட்சிக்காம இருந்தா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை எந்த இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏதோ என்னை பொறுத்தவரை, என்னையெல்லாம் சொல்ல போனா ஏதோ ஒரு கிராமத்தில் தரித்திரத்தில் கிடப்போம், தரித்திரத்தில் இருப்போம். பாருங்க, ரோம கவர்மெண்ட்ல 60 லட்சம் அடிமைகள் இருந்தாங்களாம். 60 லட்சம் அடிமைகள். கத்திரிக்காய் புடலங்காய் வாங்குற மாதிரி எல்லாத்தையும் வாங்கலாம், அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் என்ன வேணாலும் செய்யலாம், போய் விலைக்கு வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா போய் மார்க்கெட்டில் போய் அவங்கள போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம். விலை கொடுத்து வாங்கும்போது அவன் என்னன்னே நம்மளை கேட்க முடியாது. யார் வச்சிருக்கோன்னு அவங்ககிட்ட போய் ஆடு மாடு வாங்குற மாதிரி அவங்களும் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வேலை வாங்கிட்டு நம்ம கொடுத்த சோறு சாப்பிடுவான், ஒன்றும் பேசாமல் இருப்பான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் ஒரு மனுஷன் நினைச்சா கொஞ்சம் காசை கொடுத்து அவனை வாங்கி போப்பா, நீ அடிமை இல்லை, இன்னிலிருந்து அடிமை இல்லை, நான் உன்னை விலைக்கு வாங்கி விட்டுட்டேன், ஃப்ரீயாக விட்டுட்டேன், நீ போ அப்படின்னு அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அவன் காலமெல்லாம் அவர் காலை பிடிச்சி நன்றி செலுத்துவான். இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையா. நான் பல வருஷமா அடிமையா இருக்கிறேன், பல வீடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனா உனக்கு மட்டும் ஏன் இந்த புத்தி வந்தது? நீ மட்டும் எப்படி வித்தியாசமா இப்படி காசை கொடுத்து வாங்கி என்னை வெட்டியே? இது எப்படிப்பா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்பட்டிருப்பானே இல்லையா? அதற்கு மேல அப்படித்தான் கர்த்தர் நம்மளையும் விலை ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். அதனால்தான் எப்போதும் ஆண்டவரை துதிக்கணும், நன்றியோடு கூட துதிக்கணும். துதிப்பது மட்டுமல்ல, அவரை நன்றியோடு துதிச்சா அவருடைய சுவாபம் நம்மள அப்படியே ஒட்டிக்கும். அவருடைய சுவாபம் நமக்குள்ள அப்படியே கீழே உள்ள வந்துருங்க. நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்கே வந்து உட்கார்ந்துரும். எங்க வந்து உட்காரும்? இருதயத்தின் ஆழத்துல வந்து உட்கார்ந்துரும். அப்படி உட்கார்ந்துட்டா நம்ம அறியாம ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜனங்களுக்காக கண்ணீர் விடுவோம். கர்த்தாவே, இந்த தேசத்தை ரட்சியும், இந்த தேசத்தை விடுவியும், இந்த தேசத்தை நீர்தான் மீட்க வேண்டும். என் மீட்பரே, என் ரட்சகரே, என் தேவனே, என் ரட்சிப்பின் கண்மலையே, என் ஜாதி ஜனத்திலே ரட்சியும் ஆண்டவரே, என் குடும்பத்தாரை ரட்சியும், என் இனத்தாரை ரட்சியும், என் ஜனத்தாரை ரட்சியும். சில வேளைகளில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம், சில வேளையில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். பெட்டர், நான் என்னுடைய அனுபவத்தையே சொல்லலன்னு பார்க்குறேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா, எங்க ஊர்ல எல்லாருமே இந்துக்கள். எங்க ஊர் ஒரு கிராமம், எல்லாருமே இந்துக்கள். அப்படி இருக்கிற காலத்தில் எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நாங்கள் ஜோசியம் பார்ப்போம், குறி சொல்லுதலை பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். எங்கெங்க மனுஷனுக்கு விடுதலைக்காக மனிதன் பல வேளைகளில் சுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா எங்கேயாவது நமக்கு விடுதலை கிடைக்குமா, எங்கேயாவது இதுக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா அப்படின்னு மனுஷன் தேடிட்டு இருக்கிறான். அது போல நாங்களும் இருந்தோம். அப்போ யாரோ சொன்னாங்க, அந்த வீட்டில் ஜெபம் நடக்குது, அங்கே போனீங்கன்னா சுகமாகும்னாங்க. அதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன். அவங்க யாருன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர், எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்.
அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த ஊரில் யாருமே கிறிஸ்தவம் கிடையாது. அது எங்கள் ஊர் தான். அந்த வீட்டுக்கு நான் போனேன். வீட்டுக்கு போனால் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க அந்த அம்மா ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறாங்க. பேயெல்லாம் ஆடுது. எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய ரொம்ப பெந்தகோஸ் விசுவாசிகள்லாம் கிடையாது. சாதாரணமாக சிஎஸ்சி சர்ச்சுக்கு போகிற ஆட்கள் தான். அப்போ எனக்கு அங்கே போன உடனே தெரிஞ்சது, இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நம்ம கும்பிட்ற சாமியை காட்டிலும் இங்கே ஒரு சக்தி இருக்கு. அப்படித்தான் நான் தொடப்பட்டேன். அப்போ ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் மெட்ராஸ்லேருந்து ஒரு சபையிலிருந்து ஒரு சகோதரன் வந்திருந்தார். அங்கே வேலைக்காக வந்திருந்தார். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர் எங்களெல்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் வாலிபர்கள்லாம் இருந்தோம், எங்களெல்லாம் கூப்பிட்டு, ஜெபம் பண்ணலாமா, பரிசுத்தாய் பெற்றுக்கலாமாங்க சரி கூப்பிட்டு ஜெபம் பண்ணி நாங்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றோம். நான் அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். பெரிய ஊழியக்காரர்கள் யாரும் இல்லை, சாதாரண ஆட்கள். இது யார் வேணாலும் செய்ய முடியும். யார் வேணாலும் நீங்க ஒவ்வொருவரும் செய்ய முடியும். ஆண்டவரே சொல்றாரு, விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் அவன. வியாதேஸ்வரமே கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவாங்க. அப்போ நாங்கெல்லாம் பரிசுத்த அபிஷேகம் பெற்றோம். அவர் அப்புறம் என்ன பண்ணாருன்னா, வெளியில போய் ஊழியம் செய்யணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், காஸ்பல் சொல்லணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் பொழைக்க வச்சார். அப்படி என்ன ஆச்சுன்னா, என் வாலிபத்தில் 10-15 வருஷங்கள் கோயம்புத்தூரை சுற்றி நான் கால் வைக்காத கிராமமே கிடையாது. எல்லா கிராமத்திலையும் போய் சுவிசேஷம் சொல்லி பாட்டு பாடி காஸ்பல் சொல்லியிருக்கிறோம், நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம். கோயம்புத்தூரை சுற்றி 40 கிலோமீட்டரில் நான் கால் வைக்காத கிராமமே கிடையாது. என்னன்னா, யாரோ தூண்டி விட்ட ஒரு தூண்டுதல், அது நமக்குள்ள பற்றி எரியுது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவி, நீ ஜெபிக்கும் போது, நீ ஜனங்களுக்காய் வேண்டுதல் செய்யும் போது, ஆவியானவர் உன்னை எடுத்து உபயோகிக்கிறார். ஆவியானவர் நம்மை எடுத்து உபயோகிக்கிறார். நீ ஜெபம் பண்ணு, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இந்த ஊர்ல போய் ஜனங்களை சந்தி. நான் 10-15 வருஷமா ஒரு ஹாலிடே கூட நான் எங்க அங்க போகணும் இங்க போகணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எல்லா விடுமுறை நாட்களும் ஏதாவது கிராமத்தில் இருப்போம். 2-3 நாள் வந்துச்சுன்னா 2-3 நாள் தொடர்ந்து கிராமத்துக்கு போயிடுவோம். எல்லாம் ஏழைங்க. நான் யாரும் வசதியான ஆளே கிடையாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு கட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு இது பண்ணிட்டு அந்த காஸ்பல் 4 நாளைக்கு விற்போம். அதை விற்று அடுத்த நாள், முதல் நாள் எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு போயிடுவோம். அடுத்த நாள் அதை விற்று அடுத்த நாள் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு வருவோம். எந்த கிராமத்திலையும் கிறிஸ்தவங்க இருக்க மாட்டாங்க. போய் காஸ்பல் சொல்லுவோம். நான் இன்றைக்கு பார்க்கிறேன், எல்லாம் இன்றைக்கு என்ன சுத்தின இடமெல்லாம் இன்றைக்கு சபைகள் இல்லாத இடமே இல்லை. அது யார் பண்ற வேலை? பரிசுத்தாவியர் பண்ற வேலை. நாங்க பண்ணல, நாங்க சும்மா எங்க வேலையை பண்ணோம், அவ்வளவுதான். சரி, நாம் நம்முடைய வேலையை செய்து முடிக்கும் பொழுது ஆவியானவர் பிரம்மாண்டமான வேலைகளை செய்வார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து அப்படி உபயோகப்படுத்தினார். நாங்க அந்த எங்க ஊர்ல கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு சபைக்கு இடமே கிடையாது. நான் எந்த அம்மா மூலமா தொடப்பட்டனோ அவங்க வீட்டில் ஒரு தாழ்வாரத்தை இப்படி இறங்கி இருக்கும், ஒரு 20 அடி நீளத்துக்கு ஒரு தாழ்வாரம். அதுல தான் கூட்டம், வெறும் மண் தர, மண் சேவரு. நாங்க வாலிபர்கள் அந்த கீழே மண் 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 அந்த சேவரு அடிக்கடி இடிஞ்சிரும். நாங்களே பூசிக்குவோம், நாங்களே வெள்ளை அடிச்சுக்குவோம், கீழே நாங்களே சாணி போட்டு மொழுகுவோம், நாங்களே பாய் விரிப்போம், கூட்டுவோம். சில வேளைகளில் வருஷக்கணக்கில் ராவெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணோம் ஜனங்களுக்காக. ராவெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணோம். 2 மணி நேரம் 2 மணி நேரம் செயின் பிரேயர் மாதிரி போட்டுக்குவோம். காலைல 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஏன் சொல்றேன்னா, ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெபிக்க வேண்டிய ஆர்வம் அதிகமாகும். ஜெபிக்க வேண்டிய ஆர்வம்
அதிகமாக. நீங்க டல்லா இருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கு விசுவாசிக டல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் என்னன்னா, அவங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லை. அதனால வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் அவங்க செய்யலைங்க. ஆத்மாவை பார்த்து அவங்க சொல்லலை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவங்க சொல்லிக்கல, சொன்னா அவங்களே பலம் அடைஞ்சுக்கலாம். நம்ம நாமே எப்படி பலப்படுத்திக்கிறது? சோர்வா இருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்மளே சொல்லிக்கணும், என் ஆத்மாவே நீயே சோர்வா இருக்கிற, நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைச்சு பாரு, எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்காரு உனக்கு. அவர் செய்த உபகாரங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, மெயின் உபகாரம். உன்னை நீதியாக்கி இருக்கிறார். ஆமென். நீ நீதிமானாய் இருக்கிறாய். சுப்ரீம் கோர்ட்ல முடிவாயிடுச்சு, தீர்ப்பு வந்தாச்சு, நீ நீதிமான். பரலோக சுப்ரீம் கோர்ட்ல, இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் இல்ல. ஆமென். பரலோக சுப்ரீம் கோர்ட்ல நம்மை நீதிமான்கள் சொல்ல. நீ எவ்வளவு சோத்திரம் பண்ணதுக்காக எவ்வளவு நன்றி பாராட்டணும், எவ்வளவு நன்றி பாராட்டணும். அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை தள்ளி விடாதிரும், என்னை உயிர்ப்பியும், திரும்பவும் ரட்சண சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் என்ன பண்ணுவேன்? பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன். என்ன உயிர்ப்பித்தா நான் என்ன பண்ணுவேன்? பாதகருக்கு உம்முடைய வழிகளை நான் சொல்லுவேன். எங்க காஸ்பல் எங்க ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. ஆதியாமத்திலிருந்தே காஸ்பல் இருக்கு. தாவீது யாருன்றீங்க? கர்த்தர் ஒண்ணுமில்லாத மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். தாவீதுடைய தகப்பனார் ரொம்ப ரிச் மேன், ரொம்ப பெரிய ஆளு. அவங்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ இந்த நாள் நல்லவனா காட்டிக்கிறதுக்காக ஆண்டவர் அறியாத ஒரு பெண்ணோட, அந்நிய பெண்ணோட கூட சிநேகம் வச்சுக்கலாம். சிநேகம் வச்ச பிற்பாடு நியாய சபையில் வந்து நான் விட்டுறேன், நான் நீதிமான, நான் விட்டுறேன், கொஞ்சம் பெருமை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்நிய ஸ்திரியோட ஒரு நியாயம் பேசுறான். நான் உன்னோடு இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், ஏன்னா நியாயாதிபதிகள் சபையில் என்னை நல்லவனா பெயர் பெறணும்ட்டு. இது எப்படி அவனோட மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அந்த பெண்ணோட போய் இவ பேசுறான். அவ எப்ப எவ்வளவு மணிக்கு வரேன்னு சொன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ கரெக்டா போயிடுறான் அந்த இடத்துக்கு. போயிட்டு அப்படி பிறந்தவன் தாவீது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நியாயமா பிறக்கலையா, என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்க்குணத்தில் இருக்கிறேன். ஊர்ல ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா இவன் தாவீது மேல சொல்லுவாங்களாம், தாவீது மாதிரி இருக்காதேன்னு சொல்லுவாங்களாம். ஏதாவது ஒரு பிரச்சனையானா இவன் தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா நியாய சபையில தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி காரியம் நடந்திருக்குன்ட்டு. அதனால இந்த பிள்ளைய ரொம்ப கேவலமா ஆயிடுவாங்க. அதனால அவன் வீட்டில் 7-8 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் எங்க அனுப்புனாங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்புனாங்க. ஆனா அவன் வாயில சோத்திரம் இருந்தது. ஆமென். அவனோட வாயில துதி இருந்தது. அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஆட்டை மேய்க்கிறேன், ஆனா என்ன ஆண்டவர் மேய்க்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். ஊரே பயக்கிட்டுமே, ஒரு சேனையே பயக்கிட்டுமே, நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். குப்பையில் இருக்கிற மனுஷனை, புழுதியில் இருக்கிற மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை உயர்த்துகிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். யாரும் எனக்கு இல்லையே, யாரும் சப்போர்ட் பண்ணலையே, யாரும் இல்லையே, என் சொந்தக்காரன் சப்போர்ட் பண்ணல, மாமன் சப்போர்ட் பண்ணல, மச்சான் சப்போர்ட் பண்ணல, இல்லைங்க. கண்மலையே நம்ம ஊர் இருக்காருங்க. நீங்க எங்க அவங்க பேரெல்லாம் சொல்றீங்க?
ரட்சிப்பின் கண்மலையே நம்மோட இருக்கிறாரு. நம்ம ஏன் போய் புலம்புறோம்? நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் என்ன? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். எனக்கு குறைவே கிடையாது. எனக்கு குறைவே கிடையாது. குறைவு என்பதே இல்லை. ஒரு வசனம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அவரோட விளைச்சல் பிரமாதமா இருக்கும். ஒரு வார்த்தையை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோடைய பலன் எவ்வளோ பிரமாதமா இருக்கும். அது 60-100 பலன் கொடுக்கும். வார்த்தை உள்ள போகணும். அந்த வார்த்தை வாயில இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசிச்சா மட்டும் இன்னைக்கு பத்தாது, வாயினாலே எப்போதும் அறிக்கையிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டார். ஆண்டவரே எனக்கு நோயே கிடையாது, என் நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டார், நான் குணமானேன். அதுதான் வாயில வரணும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பாரு. போய் பார்த்தவொன்னு ஐ எம் ஆல் ரைட், நான் சும்மா பொண்ணு போட்டிருக்கிறேன், ஏதாவது செக் பண்ண அது இதுன்ட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது பாரு. அவர் வாயிலிருந்து எனக்கு பலகீனமா இருக்குன்னு சொல்லவே மாட்டார். ஒரு சமயத்தில் ரொம்ப சிக்கா இருந்திருக்காரு. அப்போ சொந்தக்காரெல்லாம் அண்ணன் தம்பிகள்லாம் எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பாரு, அண்ணனுக்கு இப்படி ஆகி போச்சு, ஏன் மூஞ்சி தொங்க போட்டு நான் செத்துருவேன் பார்க்குறீங்களா? கொஞ்சம் நல்லா தான் இருங்களேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஐ எம் ஆல் ரைட், எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வாயிலிருந்து சிக்கனுங்கிற வார்த்தை வரவே வராது. சிக்கா இருந்தாலும் சிக்கன் சொல்ல மாட்டார். விசுவாசிகளாக நாம் அதை பழகிக்கணும். ஏன்னா கர்த்தரே சொல்லியிருக்காரு, பலகீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீ ஏன் பலகீனமா அறிக்கிற? பலகீனன் சொல்லவே சொல்லாத. பலகீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, எனக்கு இந்த வார்த்தையை நான் படிச்சிட்ட போது நான் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் அதை உபயோகப்படுத்தினேன்றார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் உபயோகப்படுத்துற அந்த வசனத்தை. அந்த வசனத்தை எடுத்து வாழ்க்கையில எல்லா தேவைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் அந்த வசனத்தை எடுத்து உபயோகிக்கலாம். சரி, நான் வசனத்துக்கு போயிடுறேன். நான் நிறைய இப்படி பேசிட்டே இருக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். அப்பொழுது நான் தான் வம்சத்தானாகிய ஸ்வர ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தர் தூதானவர் அந்த தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலைமையில் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இந்த ரட்சிக்க தொடங்குவான் பாருங்க. மனோவா அவருடைய மனைவி மலடியா இருக்கிறார். ஒரு பெண் மலடியா இருந்தா எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? நம்ம ஊர்லயே என்ன ஏதாவது விசேஷமானு கேட்பாங்க, விசேஷம் ஒன்றும் இல்லையான்னு கேட்பாங்க. அவங்க பேசாம ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க பேசாம. ஆனா சொந்தக்காரரு, ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏதாவது விசேஷமா, எப்படி இருக்கிற? இவங்களுக்கு பதில் சொல்லையே மாளாது. அவங்களுக்கே வேதனை இருக்கும், பிள்ளை பெறலையே, நடக்கலையே. ஆனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மனோவருடைய மனைவி ஜெபம் பண்றாங்க, தண்ணி ஒன்றும் வேணாப்பா, போதுட்டுருங்க. பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளை பெறுவாய். மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெறுவாய். அவன் பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான்.
அந்த வேலையை அவன் செய்வான்றார். நீ ஒரு பிள்ளை பெறுவே, அந்த வேலையை செய்வேன். இவன் போய் அந்த புருஷனுக்கு சொல்றான். இவங்க அநேக நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பிள்ளை வேணுங்கிறதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, என்னோட ஜனமெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, என் ஜனமெல்லாம் அடிமைப்பட்டு போச்சு, எனக்கு மீட்பே இல்லையா? ஒருவேளை அநேக நாள் அழுது இருப்பாங்க, ஜெபம் பண்ணி இருப்பாங்க, மீட்பே இல்லையா? சரி, ஆனா ஆண்டவர் சந்திக்கிறார். பிள்ளை பெறாத மல்லடியே, நீ கர்ப்பம் தரிப்பாய், நீ பிள்ளை பெறுவாய். நீ கர்ப்பம் தரிச்சு பிள்ளை பெற வரைக்கும் நீ இந்த மாதிரி இரு, நீ ஜெபம் பண்ணு. அதை போய் புருஷன்கிட்ட சொல்ற. புருஷன்கிட்ட சொன்ன உடனே அதெல்லாம் சரிதான், அந்த பிள்ளை எப்படி வளர்க்கறது அது சொல்லியே. அப்ப மீண்டும் நீ ஜெபம் பண்ணு, அந்த தூதன் வந்த எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த தூதன் வர்றான். அவ சொல்றான், எங்கே இருந்து வந்தான்னு நான் கேட்கல, இந்த தூதனை பேர் என்னவும் கேட்கல, அவர் சொல்லிட்டு போயிட்டார், நானும் கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவதூதனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்றார். எனக்கு எவ்வளவு பேர் வீட்டில் குழந்தைங்க இருக்கு பாருங்க. நம்ம என்னைக்கே ஜெபம் பண்றோமா இப்படி? ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தணும்? அப்ப மனோவா ஜெபம் பண்றார், மறுபடியும் இந்த தேவதூதன் வரணும். அப்ப தேவதூதன் மறுபடியும் வர்றாரு. அப்பதான் சொல்றாரு, அவன் மேல செவரன் கத்தி படக்கூடாது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இந்த ரட்சிப்பான்ங்கிற வார்த்தை பைபிள்ல மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வருது. அதுக்கப்புறம் இங்கதான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. சிந்திக்கணும், வேற எங்கேயுமே கிடையாது. இங்கேயும் அங்கே 2 இடத்துல தான் வருது. அப்ப என்ன பார்க்கிறோம்? ஒரு குடும்பம், ஒரு மனைவியும் ஒரு கணவனும் பண்ணுகிற ஒரு ஜெபம் என்ன காரியத்தை பண்ணுது பாருங்க. தேவதூதன் இறங்கி வர்றான், இறங்கி வந்து சொல்றான், நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பா முடியும். அப்போ அவங்க கேட்கிறாங்க, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்துறது, நான் என்ன செய்யணும்? நான் வேதத்தை பார்க்கும்போது நான் என்ன செய்யணும், நான் என்ன மாறணும், நான் எப்படி ஆகணும், என் இருதயம் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாகத்தான், நமக்கு உதவி செய்யும்படியாகத்தான் இருக்கிறார் அல்லவா? பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணது நமக்கு உதவி செய்யும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து நமக்கு விளக்கும்படியாக, போதிக்கும்படியாக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அப்ப நம்ம கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ மனோவையும் மனைவியும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக, ஒரு பெரிய ஊழியத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொள்றார். ஒரு சாதாரணமான நாட்கள், பிள்ளையே இல்லாத அநேக ஆண்டுகள் கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து, உனக்கு பிள்ளை பிறந்த மலடியே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவன் வந்து ஊழியம் செய்வான். அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அது மட்டும் அல்ல, சகரியாவுக்கு சொன்ன போது கூட, சகரியா இது எப்படி ஆகுன்றார், இது எப்படி ஆகும், என்ன எனக்கு வயசாச்சு, அவளுக்கு வயசாச்சு, இது எப்படி ஆகுனாரு. நீ நம்ப மாட்டேன், வாயை திறக்காத, வாயை மூடிக்கொண்டார். இந்த பெண் பரவாயில்ல, வாயை திறக்காத, வாயை மூடிக்கோ, இது ஆகும். அப்போ வாய் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு எல்லாத்துக்குமே. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம வாய் கரெக்டா இருக்கணும்.
வாயில கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பேசுறோமா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோமா? பிரச்சனை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை அங்கதான் இருக்கும். நான் மெலடியா இருக்கிறேன், என்னை எல்லாரும் திட்டுறாங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க, நீ பேசிட்டு இருக்க வரைக்கும் நீ அப்படித்தான் இருப்ப. என்ன பேசணும்? என் தேசத்தில், என் ஆண்டவருடைய தோட்டத்தில் ஆடு மாடுகள் கூட மலடியா இருப்பதில்லை. நான் என்னுடைய பிள்ளை பெறுவது கர்த்தருக்காக. ஆண்டவர் சொல்ற, நீங்கள் எனக்காய் பெற்ற பிள்ளைகள், என் பிள்ளைங்க. இப்ப கூட நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். நீங்க உங்க பிள்ளைங்க கொஞ்சிக்கலாம், என்னவோ பண்ணிக்கலாம், அதெல்லாம் வேற சமாச்சாரம். எனக்கு கூட பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, கொஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவள் கர்த்தருடைய பிள்ளைகள். நான் ஜெபம் பண்றேன், என் பேர பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யணும். ஆமென். அதுதான் என் ஜெபம். நீங்க கொஞ்சிக்கலாம், தூக்கி வச்சுக்கலாம், கொண்டாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர்கள் கர்த்தருடையவர்கள். அந்த மாதிரி நினைச்சு பாருங்க, நீங்க செய்கிற ஊழியமே வித்தியாசமா இருக்கும். அந்த பிள்ளைகளோடு பழகிற விதம் வித்தியாசமா இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். இதை செய்யாத, நீ கர்த்தருடைய பிள்ளை, இது நடக்கும். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறனால இதை செய்யாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. எனக்கு ஒருவேளை முடியாம இருக்கலாம், இல்ல கர்த்தருக்கு முடியும். கர்த்தர் அதை செய்வார். ஏனென்றால் அவர் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம பிறந்த போது செல்போனும் இல்லை, நோண்டுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்ப கூட செல்போன் கொடுத்தா நமக்கு நோண்ட தெரியாது. இப்ப பிறக்கும் போதே நோண்டிட்டு தான் வர்றாங்க. எல்லாம் அவங்க பிங்கர் டிப்பில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க போல் இருக்கு. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியவளா இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் எப்படி வளரணும்? எங்களுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்களுடைய தேசத்தில் அவர்கள் சாட்சியா இருக்க வேண்டும். அவர்கள் தேசத்தில் உப்பாய் விளங்க வேண்டும், ஒளியா இருக்க வேண்டும். குன்றின் மேல் உள்ள விளக்கை போல என் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். பாருங்க, மனம் அதான் ஜெபம் பண்றாரு. அந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கணுங்க? எப்படி பிள்ளையை நான் வளர்த்து கொண்டு வரணும்? இந்த ஊழியம் எப்படி நடக்கும்? அதான் ஜெபம் பண்றாங்க. அப்போ அவங்க பிள்ளையை எப்படி கொஞ்சம் இருந்தாலும், எப்படி செஞ்சிருந்தாலும், அவங்க நோக்கமெல்லாம் எதுல இருந்தது? பிள்ளையை வளர்க்கறதுல எப்படி வளர்க்கணும். அப்போ பிள்ளையை வளர்க்க பிள்ளைக்கு சாட்சியா இருக்கணும். அந்த குடும்பத்தை பார்த்தா சுவிசேஷம் விளங்கணும். ஆமென். குடும்பத்தை பார்த்து என்ன விளங்கணும்? காஸ்பல் அங்க விளங்கணும். என் வீடு ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறது. என் வீடு என் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காய். என் வீடு நானும் என் வீட்டாருமா கர்த்தரையே சேவிப்போம். என் நோக்கமெல்லாம் இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமென். அதுக்குத்தான் ஜெபம். அதுக்குத்தான் மனோவும் அவனுடைய மனைவியும் ஜெபிக்கிறாங்க. அப்போ திம்னாத்துக்கு போறான் கல்யாணம் பண்றதுக்கு. அப்போ அம்மா அப்பா சொல்றாங்க, கரெக்டா வார்த்தையை சொல்றாங்க, அப்பா நம்ம ஜனத்திலேயே பெண் இல்லையா அங்க போறான். இவன் போறதே வேற விஷயம். அவங்க கிட்ட வம்பிழுக்கணும்னு போறான். அவங்க கிட்ட வம்பிழுக்கணும், அதுக்காக போறான். போய் ஒரு விடுகதை சொல்றான். அங்க அங்க அந்த காலத்துல மாப்பிள்ளை போயிட்டாருன்னா 30 தோழர்களை கொடுப்பாங்களாம் கூட துணைக்கு. அவங்க தோழர்கள் கூடவே இருப்பாங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும். அப்போ அந்த தோழர்களுக்கு ஒரு விடுகதை சொல்றான். அந்த விடுகதை யாரும் விடுவிக்க முடியல. அவன் சொல்றான், விடுகதை சொன்னீங்கன்னா 30 மாற்று வஸ்திரங்களை நான் உங்களுக்கு தர்றேன். அப்ப நீங்க, நான் சொல்லலைன்னா நீங்க எனக்கு தரணும். அவங்க முடியவே முடியல. அப்புறம் போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, உன் புருஷன் கிட்ட, உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மாப்பிள்ளை கிட்ட கேளு, நீ அழுது கேட்டேன்னா அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த பொண்ணை கசக்கி பிழிஞ்சு சொல்றாங்க. இவன் எப்படியோ சொல்லிடுறாங்க கடைசியில் விடுகதைய. அப்ப சொன்ன விட அவங்க சொல்லிடுறாங்க. உடனே என்ன செய்யறான்னா 30 பேர்த்த கொண்டு கொடுத்துட்றான் மாற்று வசதிகளை.
30 பேர்த்த. இவனுடைய நோக்கம் என்ன? பெலிஸ்தரை கொல்லணும், பிசாச கொல்லணும். கர்த்தர் அதான் சொல்றாரு, பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி இவன் ரட்சிப்பான், வேலை செய்வான். அப்போ 30 பேர் ஊர்ல செத்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை வருமா வராதா? எல்லாரும் கேட்கறாங்க இது என்னான்ட்டு. இது இப்படித்தான் நடந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது, இப்படிதான் நடந்திருக்குதுன்ட்டு. அப்போ வீட்டுக்கு போயிடுறான். அந்த பொண்ணையும் வேற யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை கேட்டுட்டு இவனுக்கு தாங்கல, இப்படியாட பண்ண சொல்லிட்டு இந்த பெலிஸ்தருடைய எல்லா தோட்டங்களையும் அழிக்கிறதுக்காக 300 நரிய பிடிக்கிறான். என்ன அபாரமான வல்லமை பாருங்க. நம்ம ஒரு எலி கூட பிடிக்க முடியாது. அவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குச்சு. 300 நரிய பிடிச்சி ரெண்டு நரியின் வாலையை ஒன்னா கட்டி தீப்பந்தத்தை வச்சு வயல்வெளியில் அனுப்பிச்சிடுறான். திராட்சை தோட்டம், கோதுமை வயல் எல்லாம் பற்றி எரியுது. அப்படியே பெலிஸ்தர் எல்லாம் நடுங்கி போறாங்க. இப்ப மறுபடியும் இவனை பிடிக்க வர்றாங்க. இவனை கயிற்றுல போட்டு கட்டி பார்க்கறாங்க. எந்திரிச்சா கயிறெல்லாம் நெருப்பு பட்டு நூல் போல போயிருதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? பெலிஸ்தீனோட யுத்தத்துக்கு வர்றாங்க. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து எவ்வளவு பேத்த கொள்றான்? 1000 பேத்த கொள்றான். அவன் மேல அபிஷேகம் இறங்கின போது அவன் அந்த வேலையை, ஊழியத்தை கரெக்டா செஞ்சு முடிக்கிறான். செஞ்சு முடிச்சுட்டு டயர்ட்ல சாக போறான். தண்ணி தாகம், சாக போறான். அப்ப ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு நீ கொடுத்திருக்க, வேலை ஊழியம் செஞ்ச பிற்பாடு தாகத்தினால் நான் செத்து சாட்சி இல்லாம சாகணுமா? சாட்சி இல்லாம நான் சாகணுமா? இந்த பெலிஸ்தர் கையில நம்ம அழிஞ்சு போனோமா? கர்த்தர் உடனே ஒரு குடம் தண்ணி கொடுத்திருந்தா பத்தாது? ஒரு குடம் தண்ணி கொடுத்தா பத்தாது? கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு பள்ளத்தாக்கை பிளந்து நீரூற்றை கொடுக்கிறார். கர்த்தர் அவனை எவ்வளவு நேசிச்சான்னு பாருங்க. ஊழியம் பண்ணா பள்ளத்தாக்கை திறந்து நீரூற்றை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். எவ்வளவு தண்ணி குடிச்சிருப்பான்? ஒரு குடம் குடிச்சிருப்பானா? இல்லைங்க, அவசியமே இல்லை. ஒரு பிஸ்லரி பாட்டில் கொடுத்தா பார்த்தாது நமக்கு, அது பூரா குடிக்க முடியாது அல்லவா? குடிச்சு முடியும்பாங்க சில பேர். தண்ணி குடிக்கிற நல்லதும்பாங்க. நம்ம அதுக்கு மேல குடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் பள்ளத்தாக்கையே பிளக்கிறார். காரணம் என்னன்னா, ஆதாமுக்கே 4 நதிகளை கொடுத்தார். ஆமென். ஆதாமுக்கு 4 நதிகளை கொடுத்தார். இப்ப இவனுக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? ஒரு பள்ளத்தாக்கே திறக்கிறார். என்னன்னா, கர்த்தர் யார் என்பதை காட்டுறார், வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுக்கோயா, நீ 1000 பேர்த்த கொண்ட, நான் யாருங்கிறத காட்டுற உனக்கு. அவனுக்கு முறுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த திம்னாத் ஊருக்கு போகும்போது வழியில ஒரு சிங்கத்தை பார்க்கிறான். சிங்கத்தை கையில பிளந்து முடிக்கிறான். பரிசுத்த ஆவி அவன் மேல இறங்குற உடனே அவனுக்கு ஒரு தைரியம் பாருங்க. சிங்கத்தை கையில அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்ல, யாருக்கும் சொல்ல, அங்க போயிட்டான். என்ன அதை காட்டுது? நீ சாதாரண ஆள் இல்லையா? இந்த பெலிஸ்தரை நீ என்ன வேணாலும் செய்யலாம். இந்த பெலிஸ்தரை ஒண்ணுமில்லாம ஆக்கலாம். தேசம் உன் கையில இருக்கு. அவன் எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது? சிங்கத்தை பிளந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது யாருக்கிட்ட? அம்மா அப்பா கிட்ட சொல்ல, பிளந்து போட்டு அவன் பாட்டில் போறான். அப்ப எனக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்குன்னு பாருங்க. நாம் ஊழியம் செய்யும் போது நம்மை பலப்படுத்த கர்த்தர் பழைய வழிகளை செய்யறார். சும்மா இல்ல, பழைய வழிகளை காட்டுறார். இதான் பிடிச்சுக்கோ. இதுதான் ஆபிரகாம் 5 ராஜாக்களை ஒரு சும்மா வீட்டில் வேலை செய்யணும் கூட்டிட்டு போயிட்டு 5 ராஜாக்களை ஜெயிச்சு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன். நீ 5 ராஜாக்களை 50 ராஜாக்களை கூட நீ ஜெயிக்கலாம். நான் உனக்கு பலனா இருப்பேன். கர்த்தர் பேசுறாருங்க, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன். அப்ப ஊழியம் செய்யும் போது கர்த்தர் வந்து தேவையில்லாமட்டு சந்திக்கிறார், பள்ளத்தாக்கை திறக்கிறார். ஆமென். நீ கொஞ்சம் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்?
சுவிட்ச் போட்டு மேலே டேங்க்ல தண்ணி வந்துருச்சுன்னா போதும்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் நான் வந்து ஊற்றைய நீர் ஊற்றையே நான் தர்றேன். நீ கொஞ்சமா கேட்க, உனக்கு என்ன வேணும், உனக்கு ஏராளமாய் தரேன், ஏன்னா நீ வேணும் எனக்கு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்? நம்ம வேணும்னு தெரிந்து கொண்டார். எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க சும்மா ரட்சிக்கப்பட்டு நீங்க சபைக்கு வரல, கடவுள் ஒன்று வேணும்னு தெரிஞ்சிருக்கார், முன் குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எபேசியில் அதான் பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னமே வசனத்தை எடுக்க போல அவர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே சும்மா இல்ல, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஒழுங்காக்கி உனக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக ஆயத்தமாக்கி விட்டு ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைக்கும் போது ஒரு கானான் தேசத்தை, அழகான ஒரு தேசத்தை ஏற்படுத்தி விட்டு செல்வ செழிப்பாய் இருக்கிற ஒரு தேசத்தை ஆயத்தமாக்கி வச்சுட்டு தான் எகிப்திலிருந்தே ஜனங்களை கூப்பிடுறாரு. நீங்க எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எங்க எகிப்திலிருந்து ஜனங்களை கூப்பிடும் போது அவர் என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போக நான் வந்தேன்றார். பசியும் பட்டினியுமா நீ அனுபவிக்க போறேன்னு சொல்ல. எனக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது எங்க பாஸ் என்ன கேட்டாரு, நீ கஷ்டம் சகிப்பாயா, சிலுவை சுமப்பாயா? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்தோம். ரட்சிப்பின் சந்தோஷம் அபிஷேகம் நம்ம கையில வந்த போது கஷ்டத்தை சுமக்கிற ரெடி, சிலுவை சுமக்கிறதுக்கும் ரெடி. அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கஷ்டம்தான் வாழ்க்கைன்ட்டாங்க. நானும் சரின்ட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். கஷ்டப்பட்டோம். நான் இங்க வந்த பிற்பாடு சாம்பியச்சலத்தினுடைய வசனம் கேட்ட தெரியும், கர்த்தர் அழைக்கும் போதே உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். அப்படி சொல்லித்தான் அழைச்சார். ஆதாம உண்டாக்கும் போது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு உண்டாக்குனார். முதல் மனுஷன் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்து விட்டு தான் ஆதாம ரட்சித்தார். அவங்க அடிமைப்பட்டு 430 அடிமைப்பட்ட ஏற்பாடு மறுபடியும் என்ன சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போற. கட்டாத வீடுகளையும் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் பிரமாதமான ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போறேன். அந்த மாதிரி ஒரு இடம் நீ வாழ்க்கையில பார்த்தே இருக்க மாட்டேன். இன்றைக்கு யோசிக்கிறேன்னா அப்படி யோசிக்கணும். கர்த்தர் எனக்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கார். ஆமென். நான் யோசித்திராத, சிந்தித்திராத, நான் நினைத்திராத பிரம்மாண்டமான வாழ்க்கை எனக்கு வச்சிருக்கார். எனக்குள்ள பெஸ்ட் எனக்கு கொடுப்பார். ஆமென். நீ ஜெபிக்கும் போது அப்படியே ஜெபிக்கணும். அது கல்யாணம் ஆனாலும் சரி, படிப்பானாலும் சரி, என்னாலும் சரி, கர்த்தர் எனக்கு பெஸ்ட்டை கொடுப்பார். ஆமென். பெஸ்ட் மாப்பிள்ளை, பெஸ்ட் பொண்ணு, பெஸ்ட் படிப்பு, பெஸ்ட் வாழ்க்கை, பெஸ்ட் வீடு. ஆமென். பெஸ்ட கர்த்தர் கொடுப்பார். தண்ணி வேணும் தானே கேட்டான், ஏன் பள்ளத்தாக்கு திறக்கிறாரு? அது அவருடைய சுவாபம், அவருடைய விருப்பம். மரியா சொல்றான், இவனுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு. 2 குடம் கொடுத்த பத்தாதா? கச்சாடிகள், கால் கழுவுற கச்சாடிகள், அதை கிளீன் பண்ணி நிரப்புன்றார். வேணும்னு தான் செய்யறார். நான் இப்படி என்னன்னா கர்த்தர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்மை ரட்சித்தது கூட கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாத நம்ம ரட்சித்தார். நீங்க எபேசியர் வாசிச்சு பாருங்க. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. மீட்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம், புத்திரராக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம். இதெல்லாம் இலவசமா கிடைச்சதுங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கிறது? எவ்வளவு பணம் கொடுக்கிறது? இதெல்லாம் மாபெரும் ஐஸ்வர்யம்.
வெளியேறப்பட்ட காரியங்கள். அவர் ரத்தம் வெளியேறப்பட்டது, காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சொந்த குமார் என்று பாராமல் நம்ம கொடுத்தார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இது. அதுக்காக தினந்தோறும் சுதிக்கணும், அவருடைய ஊழியத்தை பண்ணணும், ஜெபிக்கணும். கர்த்தாவே ஜனத்தை ரட்சியும். அந்த மனோவும் அவருடைய மனைவி செய்ததை பாருங்க, ரட்சியும். அவன் எவ்வளவு பெரிய ஊழியத்தை பண்றான், பிரம்மாண்டமான ஊழியத்தை பண்றான். கடைசியில ஜெயிலுக்கு போயிட்டான். கடைசியில போயிட்டான் ஏதோ ஒரு காரணத்துக்காக. தன்னுடைய மகிமையெல்லாம் இழந்த, முடியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆனா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சுவிசேஷம் போல அவன் ஜெயில உட்கார்ந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் செஞ்ச ஊழியத்தை காட்டிலும் இன்னும் மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய எனக்கு வாய்ப்பை தாரும். என் ஜீவன் போனா பரவாயில்ல, எனக்கு ஜீவன் போனா பரவாயில்ல, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு தாரும். என் உயிர் போனா பரவாயில்ல. அப்போ இவனை வேடிக்கை பார்க்கறதுக்காக கொண்டு வர்றாங்க ஒரு பெரிய மண்டபத்தில். ஆனா இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன பையனை வேடிக்கை பார்த்து கூட்டு வர்றதுக்கு கிண்டலா இருக்கு அவங்களுக்கு. இவ்வளவு பெரிய ஆளை, ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆள், ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை, கண் இல்லை, ஒன்னு பலகீனப்பட்டு போனா, 300 நிறைய பிடிச்சி ஊரே அழிச்சவன், ஒரு எலும்பு துண்டில் 1000 பேர்த்த கொண்டவன், 30 பேர்த்த கொண்டவன், இன்னைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை கூட்டு போறாங்க. ஆனா இவன் ஜெபத்தோடு வல்லமையோடு போறான். போயிட்ட சின்ன பையனை கேட்கிறான், இந்த மண்டபத்தை தாங்கி நிற்கிற தூண்கள் எங்க இருக்கு, கொண்டு போய் என்னை விட்டுருப்பா. விட்ட உடனே சொல்றான், நீ வெளியில போயிடு. போயிட்டு அவன் உயிரோடு இருந்ததை காட்டிலும் இறந்த போது ஏராளமான மக்களை அவன் கொன்று இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்ட பண்ணிவிட்டு அவன் செத்தான். சாகும் போது கூட அவன் வேலையை பண்ணிட்டு சாகிறான். என்ன சொல்றேன்னா, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் தேசத்துக்காக, சபைக்காக ஜெபிக்கிறவளா இருக்கணும். நீ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள வேலை செய்யும். ஆமென். கர்த்தர் உனக்காய் பள்ளத்தாக்களை திறப்பார். ஆமென். உனக்காய் பெஸ்ட கொடுப்பார். நீ அவர் வேலையை பாரு. ஆண்டவரே சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுக்கப்படும், ஒண்ணுமே குறைவு இருக்காது. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு அடிமை பெண் நாகமான் வீட்டில் அடிமை வேலை செய்யறான். நாகமானின் வீட்டில் அடிமை வேலை செய்யறான். நாகமான் ஒரு குஷ்டரோகி, அவனுக்கு குஷ்டரோகி. பாருங்க, ஒரு அடிமை பெண்ணுங்கிறான். அவள் எவ்வளவு அடிமையா இருந்தாலும் கூட அவளுக்குள்ள இருக்கிற காஸ்பலை யாரும் எடுத்து போட முடியல. ஏன்னா அவ செய்யற வேலை என்னமோ அடிமை வேலை தான். அவருடைய இருதயத்தில் ஜனங்களுக்காய் அவள் ஜெபிக்கிறாள், நாகமானுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஆண்டவரே, நாகமானை ரட்சியும். அவள் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிறனால தான் ஒரு நாள் சொல்றான் வாயை திறந்து, இந்த வியாதிக்காக ஏன் கஷ்டப்படுற, நீ என்னுடைய தீர்க்கதரிசிகிட்ட போனா என் ஆண்டவன் உன்னை குணமாக்கிடுவாரு, நீ இதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன காஸ்பல், அவ்வளவு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன காஸ்பல் போன சுகமாகும். இது காஸ்பல் தானுங்க. இன்னைக்கு எவ்வளவோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது அப்படிதான். எனக்கு சொன்னாங்க அங்க போன சுகமாகும், அதனால தான் அங்க போனேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டோம். அவங்க வீட்டில் எங்களுக்கு ஒரு தாழ்வாரம் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் நான் 9 வருஷமா விசுவாசியா இருந்தேன். இப்போ 45 வருஷம் கழிச்சு அவருடைய மக ஊழியம் செய்கிறாங்க. எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சு நான் அங்கே போயிருந்த போது நானும் என்னுடைய சன்னின்லாவும் போயிருந்த போது அவங்க வாடகை வீட்டில் ஊழியம் செய்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் 9 வருஷம் ஊழியம் செய்யறதுக்கு அவங்க வீட்டை கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க ஊழியம் செய்யறதுக்கு ஒரு சொந்தமாக வீடு இல்லையே, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு இறங்கி அப்படி நடந்து வர்றேன். அப்போ சன்னின்லா சொன்னார், அங்கிள் இவங்களுக்கு ஏதாவது செஞ்சால் பரவாயில்ல அப்படின்ட்டு. நான் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, மாதம் ஏதாவது அவங்களுக்கு செய்வோம் அப்படின்ட்டு அப்படி பண்ண ஆரம்பித்தேன்.
அவங்க அம்மா செஞ்ச ஊழியம் இன்னைக்கு அவங்களுக்கு பலன் தருது. அவங்க அம்மா பண்ண ஊழியம் இன்னைக்கு அவங்களுக்கு பலன் தருது. எப்படி பலன் தருது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறார். அவங்க ஒன்றும் கேட்கல, அவங்க ஒன்றும் கேட்கல. நீங்க எங்க வீட்டில் தான் ஆராதிச்சிங்க, எங்களுக்கு செய்யுங்கன்னு அவங்க ஒன்றும் வாய் திறக்கவே இல்லை. அவங்க நினைக்க கூட இல்லை, சிந்திக்க கூட இல்லை. ஆனா ஆவியானவர் கிரியை செய்யறார். ஜெபிக்கிற மக்களோட ஆவியானவர் கிரியை செய்வார். அப்ப இந்த சின்ன பெண்ணு, அடிமை பெண்ணு நாகமான் கிட்ட சொல்றான், நீ அங்க போன சுகமா வேணும். அவன் சொல்ற வார்த்தையை அவன் நம்பணுமே. அங்க ஆண்டவர் கிரியை செய்யறார் பாருங்க. அவன் நம்பி பேச்சை கேட்டுட்டு அவன் போறான். போய் அவனுக்கு கோபம் வருது. அவன் நீ போய் யோர்தான்ல 7 தடவை முழுக எழுந்திருச்சுன்னா அவனுக்கு முடியல. ஆனா பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், வேற காரியம் செஞ்சிருந்தா சொல்லிட்டு கொடுப்பீங்களா, செய்வீங்களா? அவனா 7 தடவை முங்கன்னு தான் சொல்றாரு. போய் முங்கங்கய்யா. சரின்னு போய் முங்குறான். ஒரே சந்தோஷம், அவனுக்கு சுகம் வந்துருச்சு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆளை பார்த்து நான் ஜெபம் பண்றேன் உனக்கு சுகமாகும்னு சொன்னா அது பெரிய ஊழியம். ஆமென், ஆமென். நீ செய்ய முடியும். எவ்வளவு பேர் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்றைக்கு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, தாயின் தகப்பனுக்கு சண்டை, பிரிவினை, டிவோர்ஸ், சஞ்சலம், கஷ்டம். எவ்வளவு ஸ்டூடெண்ட் நினைக்கிறீங்க? எவ்வளவு பேர் இன்னைக்கு ட்ரக்ஸ்ல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இன்றைக்கு குடியில் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு துன்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் உனக்கு விடுதலை இருக்குயா, நீ ஜெபம் பண்ண சரியா போகும், உன் குடும்பம் சரியாகும், உன் வீடு சரியாகும், உன் வாழ்க்கை சரியாகும். ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அதுக்கு தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கார். அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கார். சபையில விசுவாசிகள் அதுக்கு தான் வச்சிருக்கார். அப்போ அந்த சின்ன பெண், அடிமை பெண், அங்க சபை கூட கிடையாதுங்க. அவ என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்கு லீவா கொடுப்பாங்க? சர்ச்சே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவளுக்குள்ள ஜீவன் இருக்கு, அவளுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, அவளுக்குள்ள சுவிசேஷத்தின் வாஞ்சி இருக்கிறது. அவ சொல்ற நீ போனா சுகமாகும். அப்ப நாகமோகன் சுகமாயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றான். அந்த பெண்ணினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு மாட்டு தொழுவத்திலேயோ இல்ல எங்கேயாவது ஒரு குப்பை கட்டுற இடத்துலயோ அவ துணி ஏதாவது விரிச்சு படுத்துட்டு இருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு எப்படி இருந்திருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. நாகமானுக்கு அவன் ஆண்டவனா தெரிவான். ஆமென். நாகமானுக்கு இவதான் அவனுக்கு உயிரா இருப்பான். இந்த பெண் இல்லாவிட்டா என் வாழ்க்கை ஒன்னெல்லாம் போயிருக்கும் ஐயா. இந்த பெண் இல்லாவிட்டா நான் குஷ்டரோகியாக மறித்திருப்பேன். இந்த பெண் என்னோட வாழ்க்கையை மாத்திட்டாளே. இப்ப இவளோட தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். அவன் அநேருக்கு சாட்சி சொல்லியிருப்பான், நான் அந்த பெண்ணின் தேவனை ஆராதிக்கிறேன், அந்த பெண்ணின் மூலியமாக விடுதலையானேன். அது செய்ய முடியுமா? முடியாதா? நிச்சயமா செய்ய முடியும். நான் எல்லாம் குருசையில் போகும்போது ஒரு தடவை தாராபுரத்தில் நினைக்கிறேன், பனைய இடங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான சாட்சிகளை இந்த மாதிரி நான் சொல்ல முடியும். அப்போ வாயிலேயே தான் சத்தம் போடணும். என்ன சத்தம் போடணும்? பெரியவர்களே, தாய்மார்களே, வருகின்ற புதன்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 5 நாட்கள் பிரம்மாண்டமான அற்புத சுகமுலகம் கூட்டங்கள் நடைபெறுகிறது. எல்லா வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. குருடர் காண்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், பூமிகள் பேசுகிறார்கள், முடவர் நடக்கிறார்கள். வாருங்கள் வாருங்கள், அலை கடல திரண்ட வாருங்கள். வாயிலேயே சத்தம் போடணும். 5 நாள் 6 நாள் சத்தம் போடும்போது தொண்டையெல்லாம் பொண்ணா போயிடும். தொண்டையெல்லாம் பொண்ணா போயிடும். சில வேளை வாயை திறந்தா வார்த்தையே வராது, காத்து தான் வரும். அந்த மாதிரி ஆயிடும். ஒரு நாள் கடைசி நாள் இந்த கூட்டத்தில் ஒரு 12 மணி 1 மணி இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை முடிக்க போறோம். அப்பெல்லாம் நோட்டீஸ் டயர்டா இருக்கிறேன். அப்புறம் அந்த இடத்துல போய் ஒரு 2 சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் போடவும் முடியல. அப்புறம் ரொம்ப தூரம் எட்டி பார்க்குறேன். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன கடை. அந்த கடையில் யாரோ 2 பேர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் எனக்கு என்னமோ அங்கே கூட நோட்டீஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் போல் இருக்கே, அப்படி எனக்கு தோணுது. என்னால் முடியல, என்னால் திரும்பி போக முடியல. சரி வண்டியை விடுப்பா, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இறங்கி அந்த கடைக்காரங்கிட்ட நோட்டீஸை கொடுத்து இனி 2 நோட்டீஸை கூட கொடுத்தேன், யாராவது வந்தால் கொடுப்பா அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து தாராபுரத்தில் கூட்டங்கள் நடக்குது. கூட்டங்கள் நடக்கும்போது
ஒரு அம்மா 2 பிள்ளைகளையும், பேர பிள்ளைங்க 2 பேரும், ஒரு பேத்தி ஒரு பேர, 2 பேரும் குருடு, கண்ணு தெரியாது, 2 பேரும் கண்ணு தெரியாது. அந்த அம்மா கூட்டத்துக்கு 5 நாள் வந்துச்சு. 4 நாளா குணமாகல. 5ஆவது நாள் வழியில பார்த்தோம். நானும் பெரிய பாஸ்டருடைய அப்பா 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வழியில் வரும்போது இவங்களை பார்க்குறோம். இங்கே யாருமா அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தாங்க, 4 நாளாக வந்தேன், ஒன்றும் சுகமாகலை, வா இன்னைக்கு கூட்டத்துக்கு வான்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் மறந்துட்டாத. அவ்வளோதான், கூட்டம் நடக்குது. கூட்டம் நடந்து முடிச்சு சாட்சிகள் வரும்போது இந்த அம்மா 2 பிள்ளைகளும் தூக்கிட்டு வருது. தூக்கிட்டு வந்து, ஐயா 4 நாளாக வந்தேன், சுகமடையில், 2 பேரும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க ஐயா. ஏங்க ஜெபம் பண்ணது அது ஊழியக்காரரு, நோட்டீஸ் கொடுத்தது யாரு? அந்த அம்மாவுக்கு எப்படி நோட்டீஸ்? நான் அந்த அம்மாவுக்கு எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டேன் நான். அந்த அம்மா சொன்னாங்க, யாரோ அந்த கடையில், நாங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த கடை, அங்கே நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த கடைக்காரர் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு. நான் அந்த நோட்டீஸை வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்ட்டு. சரி, ஒரு சின்ன காரியம் செய்வது எவ்வளவு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குதுன்னு பார்க்கணும். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்போ கர்த்தர் நடத்தியிருக்காரு. அந்த இடத்துல போய் கொடுக்காம என்னால் திரும்ப முடியல. என் இருதயத்தில் அந்த வேதனை இருக்கு, அந்த வலி இருக்கு. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அவங்களுக்கு இதை அறிவிக்கணும். நான் இந்த மாதிரி 100 ஆயிரக்கணக்கான கதைகளை சொல்ல முடியும். நம்ம வேற ஒன்றும் செய்யல, போய் நோட்டீஸ் கொடுக்குறோம். அப்போ சில பேர் கேட்பாங்க, ஐயா பிறந்ததுலேருந்தே வாய் பேசுற வரலாமான்ட்டு. நீ வா சுகமாகும். நான் பேசுற வார்த்தையே வித்தியாசமா இருக்கும். நீ வா, பயப்படாத வா. நெய்வேலி பக்கத்தில் வடலூர் நினைக்கிறேன். ஆமா, அங்க எப்பவுமே வடலூர் மீட்டிங்ல நாங்கள் சாயங்காலம் எல்லாரும் வேலை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடையில் டீ சாப்பிடுவோம். அங்கேதான் டீ சாப்பிடுவோம். அந்த டீ சாப்பிட்டு அந்த டீ கடையில் வேலை செய்யற பையனுக்கு ஊமை, வாய் தெரியாது. அவன் என்ன ஊமை பேசுறான். சொன்னா என்னன்னு நான் கேட்டேன், நாளைக்கு அந்த கூட்டத்துக்கு வா, உனக்கு வாய் சரியாகையா, வா, ஜாடியில் சொல்றேன், நாளைக்கு நீ கண்டிப்பா வர்ற. சோமம் நான் வர்றேன், நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்து முதல் நாள் கூட்டத்தில் மணிமணியா பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த ஊர் முழுவதும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க, இவனை தெரியும். அவன் பேச ஆரம்பிச்சோன்னா கூட்டம் 100 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. 100 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூட்டம் அலை கடல்னா வருது. எல்லாரும், இந்த பையனை தெரியாத ஆளே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, காஸ்பல சொல்றது, அந்த பெண் அந்த நாகமானை பார்த்து தைரியமாய் சொன்னாள், நீ வந்த சுகமாக. அந்த பெண்ணு ஜெபிக்கலைங்க, நீ சர்ச்சுக்கு வா, நீ போய் ஊழியக்காரரை பாரு, நீங்க போன குணமடைவ. ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கைய வச்சால குணமடையும். ஆமென், ஆமென். நீ கைய வச்சா குணமாகும். கைய பாருங்க, இந்த கைய வச்சா குணமாகுன்றாரு. இந்த கையில ஒண்ணு இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கு, அதனால வைக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கு, அதனால வைக்கிறோம். இந்த வெஞ்சா குணமாகும். அதனால ஜனங்கள், தேவ பிள்ளைகள் மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்கும் போது பரிசுத்த அபிஷேகம் உன்மேல் உன்னை உபயோகிப்பார் ஆண்டவர். ஆமென். உன்னை உபயோகிப்பார், உன்னை நடத்துவார். நீ ஜெபிக்காம அப்புறம் இருக்கவே முடியாது. நீ ஜெபிக்காம இருக்கவே முடியாது. ஜெபம் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. வேதம் வாசி, அதில் உள்ள வசனங்களை வச்சு ஜெபி. ரொம்ப டல்லா இருக்கிறியா, 103 சங்கீதத்துக்கு போ, வாசி. என் ஆத்துமாவே சொல்லு, நீங்களே சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நீ ஸ்தோத்திரி. எல்லா உபகாரங்களும் எண்ணி பாருங்க. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, இன்னைக்கு நடந்த உபகாரம் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். மணிக்கணக்கா. சின்ன வயசுலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நமக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை எல்லாம் ஒவ்வொன்றா நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, எந்த அளவுக்கு நான் தகுதி இல்லை,
இவ்வளவு நன்மை செய்தீரே, இவ்வளவு உபகாரங்களை செய்தீரே. நான் இப்போ சொல்றேன், நமக்காக கர்த்தர் பள்ளத்தாக்குகளை திறப்பார். ஆமென். பள்ளத்தாக்குகளை திறப்பார். நீங்க கர்த்தருடைய வேலையை பாருங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருங்க. நீங்க போய் எங்கேயும் போய் போலீஸ் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க. ஸ்கூல்ல படிக்கணும் கூட சொல்றேன், எவ்வளவு பேர் இன்னைக்கு சமாதானமற்ற சந்தோஷமற்ற இருக்கிறாங்க. அங்க யாராவது ஒரு சில வேளை கிறிஸ்தவங்க கூட அப்படி இருப்பாங்க. சரி வாமா ஜெபம் பண்ணலாம், வா நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படிதான் ஜெபக்குழுக்கள் உண்டாகுது. அப்படிதான் ஜெபக்குழுக்கள் இன்றைக்கு ஸ்கூல்ல, காலேஜில், வேலை செய்யற இடத்துல அப்படிலாம் ஜெபக்குழுக்கள் உண்டாகுது. அந்த ஜெபக்குழுக்கள் அப்படியே வளர்ந்து போகுது, அப்படியே வளருது. அது நிமித்தமாக ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் மனம் திரும்புறாங்க. யாரு? சும்மா இவங்க ஜெபக்குழுக்கள்னால. அதனாலதான் ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் நான். அதான் இடைவிடாமல் ஜெபிங்கள் சொல்லுது, அந்த ஜெப சிந்தனையோடு கூட இருங்கன்னு சொல்லுது. அப்ப மனாவும் அவருடைய மனைவியும் ஜெபிச்சு ஒரு மகனை பெற்று அவ்வளவு பெரிய ஊழியம் அங்க நடக்குது பாருங்க. கர்த்தர் மீண்டும் சொல்ற, கர்த்தர் பள்ளத்தாக்குகளை திறப்பார். ஆண்டவர் கொஞ்சமா கொடுக்கிற பழக்கமே ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஆபிரகாம் கர்த்தர் அழைச்சாரு, அவர் என்ன சொல்றாரு, நீ வா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ரொம்ப நாள் அவர் ஒத்துக்க முடியும், அவரால் முடியல. என்னையா ஜாதி ஆக்குறேன்றாரு. நமக்கு என்ன, கடைசியில் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, கொஞ்சம் வெளியில வா, மேல பாரு, நட்சத்திரத்தை பாரு. அது என்ன முடியுமோ என்னால, அப்படி ஆக்குவேன்றாரு. ஒரு காட்சியை தர்றாரு, ஒரு காட்சியை தர்றாரு, இப்படி ஆவே. கீழே பாரு, மணலை பாரு. அப்ப ஆபிரகாமுக்கு மணலை பார்க்கும் போது, கீழே பார்க்கும் போது கர்த்தர் சொன்னதான் ஞாபகத்துல வரும். கீழே பாரு, மணலை என்ன முடியுமா, உன் சந்ததி அப்படி இருக்குன்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, இந்த இஸ்மவேலே இருக்கட்டும் ஆண்டவரே, முதல்ல அவனை வெளியில அனுப்புன்றார். முதல்ல வெளியே அனுப்பு, உனக்கு சந்ததி உண்டாகுப்பா. நான் சொல்றேன், உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும், உனக்கு சந்ததி பிறகு அவனை வெளியில் அனுப்பு. அப்ப கொஞ்சம் விசுவாசம் வருது. அதனால்தான் ஆண்டவரே ஜெபம் பண்ண அழுதுருப்பான்னு நினைக்கிறேன் ஆபிரகாம். அப்ப சொல்றாரு, அவனையும் பெரிய ஜாதி ஆக்குறேன். ஏன்னா உன் பிள்ளை, உனக்கு பிறந்த பிள்ளை, அவனையும் கூட சும்மா விட மாட்டேன். 12 கோத்திரம் அவனுக்குள்ள வரும், நீ அனுப்பிடுறாரு. அந்த அடிமை பெண்ணுடைய பேர் என்ன? ஆகார். பிள்ளை எடுத்துட்டு போறா. ஆகார்கிட்டே ஆண்டவர் சொல்றாரு, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனா போற வழியில தண்ணி இல்லை, அழுகிறா. பிள்ளை செத்து போகுன்றா. அது உண்மைதானே? தண்ணி இல்லாம பிள்ளை செத்து தான் போகும். அழுகிறான், பிள்ளை சாகிறத நான் பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு அநேக வீட்டில் இப்படிதான் சத்தம் கேட்குது. அது எப்படிங்க பிள்ளைக்கு ஒண்ணு இல்லாம இருக்க முடியும்? போராட்டம், வாக்குவாதம். அது உண்மைதான். உண்மையை திங்க் பண்ற வரைக்கும் அழுக சத்தம் ஜாஸ்தி வரும். நமக்கு தெரிகிற உண்மை, நமக்கு நம்முடைய யோசனைக்கு புலப்படுகிற யதார்த்தங்கள், அதுல ஆழமாய் நம்முடைய மனது போகும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, எண்ணங்களை மாற்றணும்னு சொல்றாரு. எண்ணங்களை மாற்றணும். அவள் என்ன யோசிக்கணும்? 12 கோத்திரமாய் மாற்ற போறாரு. நான் தாகத்தால் சாக மாட்டேன், நான் தாகத்தால் சாக மாட்டேன். ஆண்டவரே தண்ணீர் எங்கே? நீர் சொல்லியிருக்கிற அல்லவா 12 கோத்திரம் ஆகுன்ட்டு. தண்ணி எங்கேன்னு அவ கேட்டிருக்கணும் அல்ல. அவ கேட்கல. அவ சாகிறதுக்கு, சாவுக்கு எதிர்பார்க்கிறான். அப்ப கர்த்தர் அவட கண்களை திறக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆகாரே ஏன் அழுகிற? கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்த நீர் விட்டு பக்கத்திலே இருக்குது.
நீரூற்று பக்கத்தில் தாங்க இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊற்று பக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு என்ன தெரியணும்? கண்ணு தெரியணும். வேதத்திலே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெபிக்கணும். பவுல் ஜெபம் பண்றாரு, இவர்களுக்கு பிரகாசமுள்ள கண்கள் தெரிய கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே. பிரகாசமா தான் நல்லா பார்க்கலாம். அப்பா அழுது துன்பப்பட்டது, கண்ணீர் விட்டது, கதர்ந்து எல்லாம் என்னாச்சு? அவசியமா வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். சில நேரத்தில் குடும்பங்களில் பார்க்கறீங்கன்னா கண்ணீர், துன்பம், அழுகை, கூக்குரல், சத்தம் பலமா இருக்கும். இதெல்லாம் அவசியமா? இதெல்லாம் தேவையா? ஆண்டவர் என்ன உரைக்கிறார், அதை பிடிக்கணும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, என் முழு உள்ளமே நீ அங்க போ, அங்க பார், உனக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு குறைவே இல்லை. ஆபிரகாம் எல்லாம் விட்டுட்டு வந்தாரு. அவனை செல்வ சேமானாய் மாற்றினார். செல்வ சேமானாய் மாற்றினார். அவர் நினைக்கவே இல்லை. ஒரே ராத்திரில பணக்காரன் ஆயிட்டான். ஒரே ராத்திரில பணக்காரன் ஆயிட்டான், செல்வந்தன் ஆயிட்டான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நமக்காக ஊற்றுகளை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும், அதை கேட்டணும். யாக்கோப்பு மாமனார் வீட்டுக்கு போய் உங்களுக்கு வேலை செய்யறான். மாமனார் வீட்டில் மாமனார் பயங்கர ஏமாத்து பேர்வழி. அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் சம்பளத்தை டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் இதன் மத்தியிலே எப்படி நீ உன் வருமானத்தை பெருக்குறதுன்னு ஐடியா சொல்லி தர்றார். எங்க இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பார்த்துக்கிறீங்க? யாக்கோப்புக்கு எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறதுன்ட்டு கர்த்தர் தான் ஐடியா சொல்லி தர்றாரு. யாக்கோப் ஒன்னும் எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கல, ஐடியா சொல்லி தர்றாரு. ஆடுகள் தண்ணி குடிக்கும் போது நீ இதை போடு, எல்லாம் இப்படி பறக்கும். அவன் மாத்தினா இவன் ஆண்டவர் ஐடியா சொல்லி தர்றாரு, இதை நீ இது இப்படி செய்யட்டு. காரணம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, உன் சந்ததி பலத்திருக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அந்த உடன்படிக்கை உனக்கு இருக்கையா? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ கீழே போக மாட்டேன், மேலதான் வருவேன். அதனால உனக்கு எல்லாம் நான் சொல்லித்தர்றேன். ஏன்னா அவன் உடன்படிக்கையின் மக்கள். அவங்க எல்லாம் யாரு? உடன்படிக்கையின் மக்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள். நம்மெல்லாம் யாரு? நம்ம நினைக்கிறதே இல்லை, ஆபிரகாம் பிள்ளைன்னு நினைக்கிறதே இல்லை. நம்ம எங்க ஊர் என்னன்னு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அம்மா யாரு தெரியுமா, எங்க குலம் தெரியுமா, எங்களோட கோத்திரம் தெரியுமா. சண்டை கிண்டை வந்துருச்சு வீட்டில், எல்லா கோத்திரத்தையும் பேசுவாங்க. நாங்க எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? அடே நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் குடும்பம். ஆமே, நம்ம எல்லாரும் யாரோட குடும்பம்? ஆபிரகாமின் குடும்பம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாக இயேசு நமக்காய் சாபமானார். நம்மெல்லாம் ஆபிரகாமின் குடும்பம். எவ்வளவு கீழே இருந்தாலும் மேல வந்துடலாம். அவரெல்லாம் அதைத்தான் விசுவாசிச்சாங்க. எல்லாம் அதைத்தான் விசுவாசிச்சாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு விசுவாசிச்சாங்க. அதனால அவங்க நல்லா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் கானானுக்கு போடுறவங்கன்னு அறிக்கைட்டாங்க. நாங்க எல்லாரும் கானானுக்கு போடுறவங்க. எங்களோட தேசம் அங்க இருக்குயா, எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கும், எங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும், பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை தான் எங்க வாழ்க்கை. அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணாங்க, அதுக்காக காத்திருந்தாங்க. சில பேர் ஏன் போகலன்னா, ஆண்டவர் போய் வேவ் பார்த்துட்டு வர சொன்னாரு. தேசத்தை போய் வேவ் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க? அங்க போகவே முடியாதுன்னாங்க. அங்க ராட்சத புத்திரர்கள் இருக்கிறாங்க,
நம்ம எல்லாம் வெட்டி கிழக்கு மாதிரி தெரியுது. பாருங்க, மனுஷனுக்கு ஐடியா உள்ளுக்குள்ள வேலை செய்து பாருங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது ரொம்ப உள்ளுக்குள்ள இது நெகட்டிவாவும் வேலை செய்யும், பாசிட்டிவாவும் வேலை செய்யும். நமக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள் பாசிட்டிவாவும் வேலை செய்யும், நெகட்டிவாவும் வேலை செய்யும். நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நமக்குள்ள எண்ணங்கள் எழும்பும் போது வேத வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கிறதான்னு பார்க்கணும். வேத வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கா? அவனுக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவன் கிளீனா தெரியுது அவனுக்கு, நான் வெட்டி கிளிதான், ஒண்ணுமே நசிக்கிடுவாங்க என்ன, அதை பேசுறான், அதுவும் வேலை செய்யுது. அது நம்முடைய உள்ளத்தில் இருந்தா அதுவும் வேலை செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் அதில் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் பலகீனமான வார்த்தைகள், பலகீனமான காரியங்கள், நம்மோட இருக்குங்களை பற்றி தவறான எண்ணங்கள், வெறுப்புகள், கசப்புகள், வாக்குவாதங்கள், இதெல்லாம் சுமந்துட்டு இருந்தா அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தா கூட வாங்குறது கஷ்டம். நம்ம தான் சொல்லிட்டோமே, எனக்கு எப்பவும் இப்படித்தான் இருக்குன்ட்டு, நான் போகவே முடியாது, நான் வெட்டிக்கிளை மாதிரி இருக்கிறேன். அதை பேசுற வரைக்கும் உள்ள போக முடியாது. ஆனா காலேபு யோசுவா என்ன சொன்னாங்க? எளிதா போய் பிடிச்சுக்கலாம். என்னது? எளிதா பிடிச்சுக்கலாம். ஆகாருக்கு ஏற்பட்ட கஷ்டம் எதனாலன்னா பார்வை இல்லாதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. அறிவு இல்லாதனால, அவருடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படல. அதுதான் அதனுடைய குறைவு. இன்றைக்கு யாராவது குறைவா இருந்தால் மனக்கண்கள் திறக்கப்படல. கர்த்தர் நிறைவாய் வச்சிருக்காரு. கர்த்தர் நமக்கு நிறைவாய் வச்சிருக்காரு. குறைவே ஆண்டவர் வைக்கல. யாக்கோப்புக்கு எப்படி சம்பளம் டெவலப் பண்றதுன்னு சொல்லி தர்றாரு ஆண்டவர். எப்படி சம்பளம் டபுள் ஆக்குறது, எப்படி நீ ஐஸ்வரன் ஆக்குறது. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பார். உனக்கு என்னது? அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருக்க தெரியுமா? ப்ராஃபிட்டபிளா போதிப்பார், லாபகரமானவைகளை போதிப்பார். இங்கிலீஷ் எப்படி? லாபகரமானவைகளை போதிப்பார். எவ்வளவு பேர் அப்படி அப்படி விரும்புறீங்க? எனக்கு 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 நல்லா தெரியும், ஆண்டவர் எனக்கு லாபகரமானவைகளை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென். நான் ரொம்ப வறுமையில் இருந்த ஆள் தாங்க. என் ஊழியம் செய்யறேன்னு பொண்ணே தர மாட்டேன்ட்டாங்க. ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்டோம். இல்லைங்க, எங்க வீட்டுக்காரரு ஊழியத்தில் இருந்தா, அவர் ஊழியத்தில் போய் தான் நல்ல மில்லில் நல்ல வேலையில் இருந்து, பெண்ணை மில்லில் நல்ல வேலையில் இருந்தாரு. அது விட்டுட்டு வந்து ஊழியம் செஞ்சாரு. இப்போ ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் கஷ்டப்படுறாரு. நாங்கள் மறுபடியும் என் பொண்ணை ஒரு ஊழியக்காரர் கொடுக்க மாட்டோம். ஊழியம் பண்ண அவங்கள தான் இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளவு சம்பளம் கேட்டாங்க. என்னோட வந்தவருக்கும் பதில் சொல்ல முடியாது, எனக்கும் பதில் சொல்ல முடியல. ஒரு சம்பளம் இல்லை. ஆனா எனக்கு தெரியும், நான் சம்பளம் இல்லைன்னு எனக்கு கவலைப்பட்டதே இல்லை. கஷ்டத்தை பார்த்து நான் தோந்து போனதே இல்லை. ஆனா கர்த்தர் ஏராளமாய் கொடுப்பார் என்று விசுவாசித்தோம். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் சென்னைக்கு வந்த பிற்பாடு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தரித்திரம் கிடையாது, எனக்கு குறைவு என்பதே கிடையாதுங்கிற உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு. பாருங்க, நாம் அடிமையா இருந்த பாவத்தில் அடிமையா இருந்ததுனால தரித்திரம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. இப்ப விடுதலையாக்கப்பட்டோம். இப்ப என்ன செய்யப்பட்டோம்? விடுதலை அடைஞ்சிட்டோம். என்ன ஆயிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு இன்னும் வேற விதமா சொல்லலாம், தேவனுடைய குமார், சுதந்திரவாளி, சுவிகார புத்திரன். இப்ப சுவிகார புத்திரன் ஆயிட்டோம். இப்ப இவனுக்கு பஞ்சம் இருக்கா? அது எப்படி இருக்கும்?
அடிமையா இருந்தா அவனுக்கு தரித்திரம் தான் இருக்கும். அடிமையா இருக்கிற வரைக்கும் தரித்திரம் தான் இருக்கும். குமாரன் ஆயிட்டா, சுதந்திரவாளி ஆயிட்டா, அதுல இருந்து வெளியில வந்துட்டோம். அப்ப இது எப்போது நம்முடைய இருதயத்தில் பலமா இருக்கணும். எனக்கு கிடையாது, எனக்கு எல்லாம் என் வீட்டில் நடக்கும், குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுவோம், படிக்க வைப்போம், எல்லா வேலையும் பண்ணுவோம், கர்த்தர் எனக்கு இருக்கிற என்னோடு இருக்கிறார், நான் அடிமை அல்ல, தரித்திரம் எனக்கு கிடையாது. தரித்திரம் எனக்கு கிடையாது. ஏன் கிடையாது? நான் அடிமையே கிடையாது. கர்த்தர் அதிலிருந்து என்னை மீட்டு எடுத்துட்டார். அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்துட்டார் ஆண்டவர். எல்லா வியாதியிலிருந்தும் என்னை நீக்கி விட்டார். நோய்களை எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்ப என்ன? இப்ப என்ன நீதி ஆக்கிட்டார். நான் இப்ப தைரியமாய் ஆண்டோட சமூகத்தில் போக முடியும் அல்லவா? இப்ப தைரியமாய் ஆண்டோட சமூகத்தில் நான் போக முடியும். கிடையாது. அப்ப அடிமைக்கு தான் தரித்திரம். குமாரனுக்கு தரித்திரமே கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு தரித்திரமே கிடையாது. இது என் வாழ்க்கையில புரிஞ்சு கொண்ட போதுதான் என் வாழ்க்கை மாறிச்சு. இந்த வாழ்க்கையில புரிஞ்சிருச்சு. அப்ப என் வாழ்க்கை மாறிச்சு. நான் கல்யாணம் பண்ணும் போது என்கிட்ட சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் மனைவி ஒரு சின்ன சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சமையல் ரூமுக்குள்ள போனேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு குருசடிக்கு வெளியில போயிடுவேன். மாசம் ஒரு தான் வீட்டுக்கே வருவேன். போனா ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். ஊழியத்துக்கு வெளியில போனா அவ்வளவு நாள் ஆகும். ஆனா வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சில சமயங்கள்ல அந்த வீதியில கால் வைக்கும் போதே நம்ம வீட்டினுடைய குறைவு அங்க வரும். சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாம் அப்படி ஈஸியா இருக்கும் அல்லவா? ஒருவேளை பட்டணத்துல ஒருவேளை தெரியாது, பட்டணத்துல கூட தெரிஞ்சிடும். நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா அந்த சத்தம் எங்க வரும்? வீதியில கால் வைக்கும் போதே வரும். நான் நினைச்சேன் நம்ம 1 மாசம் கழிச்சு வர்றதுக்குள்ள இந்த காஸ்பல் எங்கேயும் போயிடக்கூடாது. இது ஒரு சுவிசேஷம் மாதிரி வேலை நடக்கும் பாருங்க. அப்படி மாதிரி நினைக்கல. நானா இப்படி யோசிச்சுட்டேன், வேண்டாம் இந்த தொல்லை வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சமையல் போய் ஜெபம் பண்ணேன். எனக்கு தரித்திரமே கிடையாது ஆண்டவரே. ஏதாவது காலியா இருந்தா எட்டி உதச்சிடுவேன். எல்லாம் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஏடா எல்லாம் நிரம்பி இருக்கணும். என் வீட்டில் ஒண்ணுமே காலியா இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் உண்மையா சொன்ன கர்த்தருக்கு முன்பாக இன்ன வரைக்கும் அது நிறைஞ்சதா இருந்தது. புழு பூச்சி பிடிக்கிறது தான் எங்க வீட்டில் பிரச்சனை. அதை எடுத்து வெயில போடுறது இல்லை, வீணா போகுது, அதுதான் பிரச்சனையே தவிர குறைவே கிடையாது. நிறைஞ்சிருக்கும், நிறைவா இருக்கும், ஒரு குறைவும் இல்லை. அதனால தேவ பிள்ளைகளுக்கு குறைவே கிடையாதுங்க. என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அல்லவா? நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கு. தேவனுடைய சுவாபத்தையுடையவர்களாக இருக்கணும். ஆமென். ஜனங்களை பார்க்கும் போது கர்த்தர் கண்ணீர் விட்டார். ஆமென். அந்த கூனியா இருந்தவளை பார்க்கும் போது, இவன் இஸ்ரவேலின் குமார்த்தியா இருக்கிறாளே, இவள் ஏன் கூனியா இருக்கணும், நிமிர்ந்து நில்லுன்னார் அல்லவா? தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், சாட்சியாய் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது மூலமாக காஸ்பல் வெளியில போகணும். ஆண்டவர் காஸ்பலுக்கு சாட்சியா இருக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஒளியாய் வச்சிருக்கிறார், உப்பாய் வச்சிருக்கிறார், விளக்கின் மேல் ஒரு தண்டின் மேல் வச்சிருக்கிறார். ஆமென். அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தாவே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிறைத்தருளும், என்ன உபயோகியம். ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா? அப்படி என்ன உபயோகியம்? நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எழுந்திருப்போம். அதுதான் நம்முடைய வேலை. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் எதையும் கேடு, உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார் கர்த்தர்? பெஸ்டா கொடுப்பார். ஆமென். ஒரு வீட்டை கொடுத்தாலும் அது பெஸ்டா இருக்கும், ஒரு வேலையை கொடுத்தாலும் அது பெஸ்டா இருக்கும்,
உனக்கு பெஸ்ட் வருமானம் இருக்கும். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஆமென். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். திராட்சரசம் புரண்டோடும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரா இல்லையா? அது வாயில, இருதயத்தில் விசுவாசிங்க, வாயில வைக்கணும், அது நடக்கும். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்தை தெரிந்து கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே நீர் முன்னறிந்து தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இங்குள்ள எல்லா விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மக்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். நீர் இவளை எடுத்து உபயோகிப்பீராக, இவளை ஆசீர்வதிப்பீராக, வல்லமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகம் அவள் மீது இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் அவளை நடத்தட்டும். கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவலை சந்தியும். கர்த்தாவே, பள்ளத்தாக்குகள் இவளுக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பூர்ணமாய் இவளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் புரண்டோடட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.